السلام عليكم ورحمة الله وبركاته. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பான சகோதரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த பயான் சம்மான் கோட் பள்ளியில் ரெக்கார்ட் செய்யப்பட்டதாகும். மேலும் இந்த பயானை www.masjid.com வெப்தளத்திலும் கேட்கக்கூடிய வசதிகளும் உண்டு என்பதை அறிய தருகிறோம். الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين هاجروا في الله من بعد ما ظلموا لنبوئنهم في الدنيا حسنة ولأجر الآخرة أكبر لو كانوا يعلمون. وقال تعالى إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. وقال النبي صلى الله عليه وسلم فطركم يوم تفطرون وأضحاكم يوم تضحون فعرفة يوم تعرفون أو كما قال عليه الصلاة والسلام. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வை அஞ்சு பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசீஹத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாளில் கட்டி எழுப்பிய சஹாபாக்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் பாதுகாத்து அதனுடைய கருத்தையும் மிக அழகான முறையில் நமக்கு முன்வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய தியாகம், அவர்கள் பட்ட கஷ்டம், அவர்கள் இந்த தீனுக்காக செய்த ஒவ்வொரு பணியும் மிக பாராட்டுக்குரியது. அவர்களுடைய அந்த தொடரில் சென்ற மாதம் நாம் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய பிறப்பையும் ஜாஹிலியத்துடைய காலத்தில் அவர்கள் செயற்பட்ட விதமும், அதற்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு 4வது முஸ்லிமாக அவர்கள் இந்த தீனுக்கு செய்த தியாகத்தை பற்றி ஓரளவு விவரங்களை நாம் காணக்கூடியதாக இருந்தது. அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2 ருக்கையா, உம்மு குல்சூம் ஆகிய 2 பேரையும் திருமணம் செய்தார்கள். அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு அவர்களுக்கு சுமார் 8 திருமணங்கள் நடைபெற்ற அந்த நிகழ்வையும், ஜாஹிலியத்தின் காலத்தில் ஒன்றின் பின் ஒன்றாக அவர்களுக்கு ஏற்பட்ட பல நிகழ்வுகளில் அவர்கள் நடந்து கொண்ட விதம், குறிப்பாக மதுபானத்திலோ ஜினாவிலோ அவர்கள் எந்த ஒரு சிலையையும் சஜ்தா செய்யாமல் அவர்கள் எப்படி மிக ஏகத்துவத்துடைய ஒரு தூய்மையான தன்மையில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் காணக்கூடியதாக இருந்தது. அதைத் தொடர்ந்து அவர்களுடைய வரலாற்றின் இறுதி பகுதிகளில் மிக பிரதானமாக அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த ஆபத்து, சோதனை, அவர்களை ஷஹீதாக்குவதற்கென்றே கூடியிருந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் ஒற்றுமையை எப்படி நிலைநாட்டினார்கள் என்ற அந்த புகாரியுடைய அந்த ரிவாயத்தையும் தெளிவுபடுத்தினோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஒன்றிருக்கிறது, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்திற்கு முன்பு அவர்களுடைய நடைமுறைகள், அல்லாஹ் அவர்களை பாதுகாத்த விதம், ஒன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவர்கள் பட்ட கஷ்டம், துன்பம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 23 வருட அந்த நீண்ட கால பயணத்தில் எப்படி உதவியாக இருந்தார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்ன பல நன்மாராயங்கள், அவர்களுக்கு நபி அவர்கள் பிரத்யேகமாக அவர்களுடைய பல சிறப்புகளை முன்வைத்திருக்கிறார்கள். அடுத்து நாம் இன்று சொல்ல விரும்புவது, ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் நபி அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு 2 பிரதானமான
ஹிலாஃபத்தை அடைகிறார்கள். ஒன்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுடைய 2.5 வருட ஹிலாஃபத். அதைத் தொடர்ந்து ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய 10 வருடத்துடைய ஆட்சி. இந்த 12 வருட காலத்தில் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கடைபிடித்து வந்த அந்த முறை அது எவ்வளவு சிறப்பாக அமைந்தது, அது நமக்கு படிப்பினையாக இருக்கிறது. ஒன்று அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய காலம், அடுத்து வரக்கூடிய ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு காலம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவருடைய காலத்தில் 2 முக்கியமான வலதும் இடதும் என்று அபூபக்கர் அவர்களுக்கு இருந்தவர்களில் ஒன்று உமர் ரலியல்லாஹு அவர்கள், அடுத்தது உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் மிக மிருதுவானவர்கள், உமர் ரலியல்லாஹு சற்று கடினமானவர்கள். உமர் ரலியல்லாஹுடைய கடினமும் உஸ்மான் ரலியல்லாஹுடைய மிருது தன்மையும் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஹிலாஃபத்துக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தது. அவர்கள் தன்னுடைய ஆட்சியை மிக சிறப்பாக செய்வதற்கு அது பயனளித்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் எப்படி கருதினார்கள் என்றால், ஒரு பொறுப்பாளராக, பணத்துக்கு பொறுப்பாளராக அவர்கள் கருதினார்கள். அவருடைய கருத்துகள் முன்னுரிமை கொடுக்கப்பட்டது. கான ராயுஹு முகத்தமன் இந்த சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஆராஹு மக்பூலா, அவருடைய கருத்துகள் அங்கீகரிக்கப்பட்டது. அலா இப்னு ஹதரமி ரலியல்லாஹு அவர்கள் இன்னும் சஹாபாக்களுடைய ஜமாத்துகளை அல்லாஹ்வின் பாதையில் அனுப்ப வேண்டும் என்ற அந்த நிலைப்பாடை எடுக்கும் பொழுது ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொடுத்த கருத்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் வரவேற்றார்கள். யாரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்களோ அவர்களை தான் பயன்படுத்த வேண்டும் என்ற அந்த கருத்தையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்துக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஏற்பட்ட கஷ்டமான சந்தர்ப்பங்களில் எல்லா கருத்துகளையும் மிக நிதானமாக சிந்தித்து யோசித்து அபிப்பிராயங்களை முன்வைக்கும் அந்த ஒரு ஆலோசகராக உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் மிக முக்கிய பங்களிப்பை செய்திருக்கிறார். எப்பொழுதும் ஒரு சபை அமைக்கும் பொழுது, அது மஸ்ஜிதுடைய நிர்வாகமாக இருக்கலாம், ஒரு மதரசாவுடைய நிர்வாகமாக இருக்கலாம், அது குடும்பத்துடைய ஒரு நிர்வாகமாக இருக்கலாம், எதை எடுத்துக்கொண்டாலும் ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள் நிதானமாக சிந்தித்து ஆலோசனை சொல்லும் பொழுதுதான் முடிவெடுக்கக்கூடியவருக்கு அந்த முடிவை எடுப்பது லேசாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட ஆகப்பெரிய சோதனையான கட்டத்தில் கூட வயது, குடும்பம், நிறம், பாஷை, திறமை, ஆற்றல் என்பது ஒரு பக்கம் இருக்க, நேர்மையாக ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள் யார் என்பதை நபி அவர்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது அவதூறு பேசப்பட்ட பொழுது நபி அவர்கள் 4 பேரை தெரிவு செய்தார்கள். உசாமா ரலியல்லாஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அவர்கள், ஸைனப் ரலியல்லாஹு அவர்கள், பரீரா ரலியல்லாஹு அவர்கள். இந்த 2 ஆணையும் 2 பெண்ணையும் சஹாபாக்களில் நபி அவர்கள் தெரிவு செய்து ஆலோசனை பெற்றுக் கொண்டார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, பொருளாதார நெருக்கடி உண்டு. உமர் அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் பயங்கரமான பொருளாதார நெருக்கடி ஒன்று ஏற்பட்டது. அந்த சந்தர்ப்பத்தில் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், எங்களுடைய வறட்சியின் காரணத்தினால் மழை இல்லாத அந்த ஒரு நிலைமையும் பெரும் மக்களுக்கு ஒரு சோதனையாகவும் பொருளாதார நெருக்கடியும் ஏற்பட்ட பொழுது அவர்கள் முறையீடு செய்தார்கள். மக்கள் சொன்னார்கள், அபூபக்கர் அவர்களே, எங்களுக்கு இப்படியான ஒரு சோதனை வந்திருக்கிறது, நாம் எப்படி இந்த பிரச்சனையை தீர்த்துக் கொள்வது? பிரச்சனைகள் மனித வாழ்க்கையில வரும். அது தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், கூட்டு வாழ்க்கையாக இருக்கலாம், அது சமூகத்துடைய பிரச்சனையாக இருக்கலாம், அது ஊருக்கு ஏற்படும் பிரச்சனையாக இருக்கலாம். எந்த ஒரு பிரச்சனை வரக்கூடிய நேரத்திலும் அதை எப்படி அணுக வேண்டும் என்பது இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கை வரலாறில் நமக்கு படிப்பினையாக இருக்கிறது. மக்கள் மிகவும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அவர்களுக்கு ஆறுதல் சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீங்கள் பொறுமையாக இருங்கள், அல்லாஹ் உங்களுக்கு இதுக்குரிய நல்ல பலனை தருவான் என்று ஆறுதல் சொல்லி மக்களை அனுப்பினார்கள். சற்று
நாட்கள் கடந்தது. அங்கு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்காக வேண்டி ஷாம் தேசத்திலிருந்து நூற்றுக்கணக்கான ஒட்டகங்களில் சாவன்கள் நிறைக்கப்பட்டு, உணவுப் பொருட்கள் நிறைக்கப்பட்டு, தானியங்கள் நிறைக்கப்பட்டு அங்கு வந்து இறங்குகிறது. வியாபாரிகள் ஒரு சாரார், மதீனாவுடைய வியாபாரிகள் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் போய் பேசினார்கள். எவ்வளவுக்கு இதை விற்கிறீங்கன்னு கேட்டார்கள். அவர்கள் விலை சொல்லிக் கொண்டு போக அந்த விலையை போதாது என்று உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சொல்ல, இதுக்கு மேல் எங்களுக்கு தர முடியாது, அப்படியா, இதா உங்களுடைய இறுதி முடிவு என்று உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கேட்டுவிட்டு சொன்னார்கள், இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்தும் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்கிறேன் சொன்னார்கள். இந்த வறுமையிலும் கஷ்டத்திலும் உள்ள மக்களுக்கு இது ஒரு ஹதியாவாக, இது ஒரு தர்மமாக மாறட்டும் என்று ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் நடந்து கொண்ட அந்த தாராள தன்மை. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, தபூக்குடைய யுத்தத்திலும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுடைய கிணற்றை எடுத்து மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் சந்தர்ப்பத்திலும், எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் பின்வாங்கவில்லை, தயங்கவில்லை. அவர்கள் மிகவும் தைரியமாக, மிகவும் அழகாக இந்த முடிவை அவர்கள் தெரிவு செய்தார்கள். அல்லாஹ் ஒருவருக்கு செல்வத்தை கொடுத்து அந்த செல்வம் தேவையான நேரத்துக்கு பயன்படுத்தப்படாவிட்டால் அது பெரிய நஷ்டமாக இருக்கும். அல்லாஹ் ஒருவருக்கு செல்வத்தை கொடுத்து, ரஜுலன் ஆத்தாஹு அல்லாஹு மாலஹு வ இல்மா வ ஹுவ யத்தகி ஃபீஹி ரப்பஹு வ யஸிலு ரஹ்மஹு வ யஅமல் லில்லாஹி பிஹக்கி ஹாதா ஹுவ பிஅஃஸலில் மனாசில் சொன்னார்கள். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அறிவையும் செல்வத்தையும் கொடுத்து அவன் அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றி அவனுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த அந்த செல்வத்தை சரியான வழியில் அவன் செலவழிக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா அவனுக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கிறான். அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுகிறான். அவன் அல்லாஹ் அந்த செல்வத்தில் எதை எதிர்பார்க்கிறானோ அதை அவன் செய்கிறான். அவன் ஆக சிறந்த மனிதன், அந்தத்தில் உயர்ந்தவன் என்பதாக ஹதீஸில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆக ஒரு மனிதனுக்கு செல்வம் வரும் பொழுதே அந்த செல்வத்தை சரியான வழியில் செலவழிப்பது இது ஆக முக்கியமான ஒன்றாக அமைந்திருக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய உள்ளத்துல அல்லாஹ் அந்த பாக்கியத்தை போட்டிருந்தான். அவர்கள் நேரத்தையும் சந்தர்ப்பத்தையும் எதிர்பார்த்திருப்பார்கள். எங்கு நான் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்க முடியும் என்ற அந்த வைராக்கியம் அவர்களிடத்தில் இருந்தது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் உடைய ஆட்சி காலம் வருகிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் வஃபாத்தாக முன்பு அவர்களுடைய தீர்மானம் உமர் ரலியல்லாஹு அவர்களை அமீராக நியமித்தது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் கலீஃபாவாக நியமிக்கப்பட வேண்டும் என்பதை ஆலோசனை செய்து அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு முடிவாக எடுக்கிறார்கள். அந்த முடிவு உமர் ரலியல்லாஹு அவர்கள் தான் அமீராக வருகிறார்கள். சிலர் முறையீடு செய்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னார்கள், நீங்க உமர் அமீராக நியமிச்சீங்கன்னா மிக கடினமானவராக இருப்பாரே. சொன்னார்கள், என்னுடைய மிருது உமருடைய கடுமை அது ரெண்டும் ஒன்று சேரும் பொழுது உம்மத்துக்கு அது பயனுள்ளதாக இருந்தது. இன்று நான் உமருக்கு இந்த அமானிதத்தை ஒப்படைக்கிறேன். உங்களில் ஒரு சிறந்தவராக நான் காண்கிறேன். உங்களில் பொருத்தமானவராக நான் இதை ஒரு அமானிதமாக கருதி ஒப்படைக்கிறேன். நிச்சயமாக உங்களுடன் அவர் மிக மிருதுவாக, மிக பண்பாக, மிகவும் அன்பாக நடந்து கொள்வார் என்பது என்னுடைய நம்பிக்கை என்பதாக உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய கையில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஒப்படைத்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த தெரிவை செய்வது, ஒருவர் யாராக அமீராக வருவது என்பதற்கு தெரிவு செய்வதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல முறையிலும் வழிகாட்டியிருக்கிறார்கள். நபி அவர்கள் வஃபாத் ஆகும் பொழுது சில சைக்கிணைகளை, சில அடையாளங்களை நபி அவர்கள் சொல்லிவிட்டு சென்றார்கள். அந்த அடையாளங்களின் ஊடாக அபூ உபைதா ரலியல்லாஹு அவர்கள் நபி அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தான் இதற்கு தகுதியானவர்கள் என்று முடிவெடுத்தார்கள். இந்த கிலாபத்துடைய பிரச்சனையை சிலர் அதற்கு வேறொரு உருவம் கொடுத்து தவறாக மக்களுக்கு விளங்க வைப்பதுண்டு. நாம் அடிப்படைகளை சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் தன்னுடைய காலத்தில் இமாமாக நியமித்தது அது ஒரு அடையாளமாக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து கதவுகளையும் மூடுமாறு சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய கதவை மாத்திரம் திறந்து வைத்தது மஸ்ஜிதுல்லுக்கு வருவதற்கு அதுவும் ஒரு அடையாளமாக இருந்தது. தான் பல சந்தர்ப்பங்களில் இதற்கு பல உதாரணங்களை செய்திருக்கிறார்கள். அபூ உபைதா ரலியல்லாஹு அவர்கள் நபியுடைய வஃபாத்துக்கு பிறகு யாரை அமீராக தெரிவு செய்வது என்ற விடயம் வந்தவுடன் எங்களுடைய தொழுகைக்கு நபியுடைய காலத்தில் யாரை நபி அவர்கள்
தெரிவு செய்தார்களோ அவர்களை தான் இந்த துனியாவுடைய ஹிலாபத்துக்கும் நாம் தெரிவு செய்வோம் என்று ஹஜ்ரத் அபூ உபைதா ரலியல்லாஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அபூபக்கர் அவர்களை தெரிவு செய்தார்கள். கண்ணியமானவர்களை, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய வஃபாத் வருகிறது. அவர்கள் ஆலோசனை செய்து உமர் ரலியல்லாஹு அவர்களை நியமிக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி ஹஜ்ரத் உஸ்மானுடைய பங்களிப்பு மிக பாரிய பங்களிப்பாக இருந்தது. ஒரு முக்கியமான ஒரு பிரத்யேகமான ஒரு மனிதராக, ஒரு மிகவும் மிக ஆலோசனையில் மிக நெருங்கியவராக, இன்னும் ஒரு மந்திரியை போன்று தனக்கு உதவியாளராக இருந்தார். எந்த ஒரு கேள்வியையும் உமர் ரலியல்லாஹு கேட்க வேண்டும் என்று சொன்னால் ஹஜ்ரத் உஸ்மானிடத்தில் வந்து அந்த கேள்வியை முன்வைப்பார்கள். கால உஸ்மான் யுஸம்மர் ரதீஃப். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அரபியில் ரதீஃப் என்று சொல்லப்பட்டார்கள். ஒரு ஒட்டகத்தில் பிரயாணம் செய்யும் பொழுது பின்னால் இருப்பவருக்கும் ரதீஃப் என்று சொல்லப்படும். தனக்கு பின்னால் வரக்கூடிய தலைவருக்கும் ரதீஃப் என்று சொல்லப்படும். ஆட்சியில் மிக பொறுப்பாக இருக்கக்கூடியவர் தனக்கு பின்னால் வரக்கூடிய முக்கியமானவருக்கு இந்த ரதீஃப் என்ற வார்த்தை அங்கு புழங்கப்பட்டது. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடை கொடுத்தார். அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஆலோசகராக இருந்தது போன்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு இவர்கள் பொறுப்பாக ஆலோசகராக மிகவும் ஒரு கருணை உள்ளவர்களாக இருந்தார். அவர்களுடைய வெக்கம், அவர்களுடைய தாராள தன்மை, அவர்களுடைய கொடை, அவர்களுடைய அழுகை தொழுகை, அவர்களுடைய தனிமையில் தஹஜ்ஜுடைய வணக்கம், அவர்கள் குர்ஆனுடைய ஓதல், இது ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கே சொந்தமானதாக இருந்தது. கபருக்கு சென்றால் தாடி நடையும் அளவுக்கு அவர்கள் கண்ணீர் வடிப்பார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் குர்ஆனில் தொழுகையில் நின்றார்கள் என்றால் சில ஒரு வித்ருடைய ரக்காத்தில் அவர்கள் குர்ஆனை ஓதி முடிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய தொழுகை, அவர்களுடைய தர்மம், அவர்களுடைய கண்ணீர் வடிப்பது, அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவது, அவர்களுடைய வெட்கம், அவர்களுடைய பணிவு, அவர்களுடைய தாராள தன்மை மிக சஹாபாக்களில் மிக வர்ணிக்கப்பட்டதாக இருந்தது. முஸ்லிம்கள் ஷஹீதாகிறார்கள் அல்லாஹ்வுடைய பாதையில். உமர் ரலியல்லாஹு காலத்தில், அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்தில் பெரும் ஷஹாதத்துகள் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் மக்களுக்கு தர்மம் பைத்துல் மால்ல இருந்து கொடுக்கப்படும் தொகையை ஒரு தீவான் மூலமாக, அது ஒரு ரெஜிஸ்டர் மூலமாக பதிவு செய்யப்பட்டு முறையாக கொடுக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் யார் எடுப்பது, யாரு கொடுப்பது, யாருக்கு கொடுப்பது என்று தெரியாமல் போகும் என்ற காரணத்தினால் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு ரெஜிஸ்டர் சிஸ்டம் ஒன்றை உமர் ரலியல்லாஹு காலத்தில் உருவாக்க வேண்டும் என்று ஒவ்வொருவருக்கும் மிக முறையாக அழகாக அந்த பைத்துல் மால்ல இருந்து கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு சிஸ்டத்தையும் அவர்கள் உருவாக்கி வைத்தார்கள். இஸ்லாமிய கலண்டரை ஹிஜ்ரியின் அடிப்படையில் உருவாக்கப்பட வேண்டும். ஆனா ஹிஜ்ரியில் எந்த மாதத்தை கொண்டு இதை ஆரம்பிப்பது என்ற அந்த பேச்சு எலுமினவுடன் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய இந்த விஷயம்தான் முன்வைக்கப்பட்டது. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் தான் இந்த கருத்தை சொன்னார்கள். முஹர்ரமுடைய மாதமாக அது அமையற்றும். ஏன், அதுதான் ஹாஜிகள் ஹஜ்ஜை முடித்துவிட்டு ஸுல்ஹிஜ்ஜாவுக்கு பிறகு முஹர்ரம் வரைக்கும் திரும்பி வந்து கொண்டிருப்பார்கள். அது அல்லாஹ்வினால் ஹராமாக்கப்பட்ட மாதமாக இருக்கிறது. பல சிறப்புகளை உள்ளடக்கப்பட்ட மாதம். பலரும் இந்த மாதத்தை இஸ்லாமிய கலண்டருக்கு முற்படுத்துவது என்ற அந்த அபிப்பிராயம் வந்த பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஹிஜ்ரியை அடிப்படையாக வைத்து இஸ்லாமிய அந்த ஹிஜ்ரியை நிர்ணயிக்கும் பொழுது 1432 ஹிஜ்ரியுடைய இந்த கடைசி ஸுல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அடுத்த மாதம் முஹர்ரமுடைய மாதம் ஆரம்பமாக இருக்கிறது. நாளைய தினம் அரஃபாவுடைய தினம். மக்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய அந்த மாளிகையில் இருந்து இன்றும் நேற்றும் அவர்கள் மினாவை நோக்கி தியானம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அரஃபாவுடைய மைதானத்தில் ஒன்று சேருவார்கள். அங்கே அரஃபாவை முடித்துவிட்டு ஹஜ்ஜை முடித்துவிட்டு திரும்பும் பொழுது தன்னுடைய ஊர்களுக்கு வரும் பொழுது அது முஹர்ரமுடைய மாதமாக இருக்கும். அந்த முஹர்ரத்தை அடிப்படையாக வைத்து செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் எவ்வளவு ஒரு பேணுதல், ஒழுக்கம், பண்பாடு, மக்களை அனுசரிக்கும் தன்மை எல்லோரிலும் மிக சிறப்பம்சம் பெற்றவர்கள் என்ற காரணத்தினால் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் 13ஆம் ஹிஜ்ரியில் தன்னுடைய கிலாபத்தை பெற்றுக் கொண்டார்கள். 23ஆம் ஹிஜ்ரியில் அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். 23 இந்த 10 வருட காலத்தில் பல ஹஜ்ஜுகள் அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஹஜ்ஜுக்கு பொறுப்பாகவும் அனுப்பியிருக்கிறார்கள். ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்களை பொறுப்பாக ஹஜ்ஜுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். இந்த பணிகளில் ஈடுபட்டிருந்த ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இறுதி ஹஜ்ஜில் 23ஆம் அந்த ஹிஜ்ரியில் நபியுடைய மனைவிமார்களில் 2 கருத்துள்ளவர்களாக மாறிவிட்டார்கள்.
قرن في بيوتكن ولا تبرجن تبرج الجاهلية الأولى. பெண்கள் ஜாஹிலியத்துடைய காலத்துடைய அந்த ஒரு அநாகரிகமான முறையில் நடமாறும் பழக்கத்தை விட்டுவிட்டு வீட்டுக்குள் அடங்கி ஒடுங்கி இருக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்லும் இந்த திருவசனத்தை அன்றைய காலத்து சஹாபி பெண்மணிகளில் குறிப்பாக நபியுடைய மனைவார்கள் ஹஜ்ஜுக்கும் போகக்கூடாது, எங்களுடைய ஹஜ்ஜுடைய கடமையும் முடிந்து விட்டது, நாம் வீட்டில்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் ஒரு சில பெண்மணிகள் இருந்தார்கள். நபியுடைய மனைவார்கள் ஒரு சிலர் அதை ஒழுக்கத்துடன் பேணுதலுடன் வெளியே போறதுல தடை கிடையாது, ஃபர்தாவுடன் ஹிஜாபுடன் அந்த புர்காவுடன் அந்த ஜில்பாபுடன் தன் இஸ்லாம் சொல்லும் அந்த ஆடைகள் அந்த மஹரமுடைய ஒழுக்கத்துடன் பிரயாணம் செய்ய முடியும் என்ற ஒரு நிலைப்பாட்டை நபியுடைய மனைவார்கள் இன்னொரு சாரார் எடுத்திருந்தார்கள். எது எப்படி இருந்த போதிலும் பேணுதல் என்று வரும் பொழுது பெண்களுடைய நபியுடைய மனைமார்களுக்கு அல்லாஹ் சூரத்துல் அஹ்ஸாபில் சொன்ன ஒழுக்கத்தை இன்றைய உலகத்து தாய்மார்கள் பெண்மணிகள் பேணினார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அதை கொண்டுதான் கட்டு பாதுகாக்கப்படும், அதை கொண்டுதான் ஒரு பக்குவம் உருவாகும், அதை கொண்டுதான் ஒரு மனிதனுடைய பத்தினித்தனம் என்பதை அங்கு உருவாகுவதற்கு காரணமாக அமைகிறது. பெண்களுடைய ஆடை குர்ஆன் வர்ணித்திருக்கிறது, பெண்கள் ஆண்களுடைய பார்வை குர்ஆன் சொல்லி தந்திருக்கிறது, பெண்களுடைய நடையை குர்ஆன் சொல்லி தந்திருக்கிறது, பெண்கள் அந்நியர்களுடன் எப்படி பேச வேண்டும் குர்ஆன் சொல்லி தந்திருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா நடையையும் சொல்கிறார். ஷுவைப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த குமர்கள் அந்த யுவதிகள் அவர்களுக்கு இருந்த திருமணம் ஆகாத அந்த 2 பெண்மணிகளும் எப்படி ஹயாவுடன் வெட்கத்துடன் நடந்தார்கள் என்பதை குர்ஆன் கோடிட்டு காண்பித்திருக்கிறது. திரைக்கு பின்னால் இருந்து பேசக்கூடிய நேரத்தில் எப்படி பேச வேண்டும் என்று குர்ஆன் சொல்லி தந்திருக்கிறது. கர்ன ஃபீ புயூத்திகுன்ன வலா தபர்ருஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா. ஜாஹிலியத்துடைய காலத்தில் பெண்மணிகள் அந்த அநாகரிகமான முறையில் அவர்கள் ஆடைகள் மிகவும் ஒழுக்கமீனமான முறையில் அணிந்து கொண்டு வெளியேறும் விதத்தில் நீங்கள் வெளியேற வேண்டாம் என்று குர்ஆன் தடுத்திருக்கிறது. ஜாஹிலியத்துடைய முறையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டாம் என்று சுட்டி காட்டியிருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஆண்கள் யார் பெண்கள் யார், இஸ்லாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒழுக்கத்தையும் ஒரு கட்டுப்பாடையும் தந்திருக்கிறது. அதை நாம் சரியாக புரிந்து சரியான முறையில் பேணும் பொழுது நிச்சயமாக இஸ்லாம் காட்டி தந்த இந்த முறை அதுதான் பாதுகாப்பானது, அதுதான் வெற்றிக்குரியது, அதுதான் கைருக்குரியது, அதுதான் மிக தூய்மையானது, அதுதான் மிக அழகான ஒரு குடும்ப வாழ்க்கை உருவாக்கக்கூடியது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இது எப்படி இருந்த போதிலும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஒரு முடிவுக்கு வந்தார்கள். மஹரம்களுடன் என்னுடன் சேர்ந்து நபியுடைய மனைவார்கள் ஹஜ்ஜுக்கு இறுதி ஹஜ்ஜுக்கு வரட்டும், அதுக்கு பொறுப்பாக ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கட்டும் என்று ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களை இந்த பெண்களை ஹஜ்ஜுக்கு கொண்டு வாருங்கள் என்று அந்த பொறுப்பையும் கொடுத்து அவர்களை அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் மிக அழகாக அந்த பொறுப்பை நிறைவேற்றினார்கள் என்பதை மிக முக்கியமான ஒரு அமைப்பாக அமைந்திருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்தில் ஹஜ்ரத் உஸ்மான் உமருடைய ஹஜ்ஜுடைய காலம் வரைக்கும் மிக சிறப்பாக ஹஜ்ஜுடைய அந்த கடைசி ஹஜ் உமர் ரலியல்லாஹுடைய 23ஆம் ஹிஜ்ரி வரைக்கும் மிக சிறப்பாக அந்த பொறுப்புகளை நிறைவேற்றினார்கள். அங்கு உமர் ரலியல்லாஹுடைய ஷஹாதத்தை நான் உமர் ரலியல்லாஹு அவர்களை பற்றி பேசும் பொழுது உமர் ரலியல்லாஹுடைய ஷஹாதத்தை பற்றி குறிப்பிட்டேன். உமர் ரலியல்லாஹுடைய ஷஹாதத்துடைய அந்த சந்தமும் அந்த நிகழ்வும் மதீனாவுடைய அந்த மஸ்ஜிதில் ஏற்பட்டது. அல்லாஹு தஆலா உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு கொடுத்த அந்த நுணுக்கம், உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு கொடுத்த அந்த தூர்நோக்கு, உமர் ரலியல்லாஹு அவர்கள் உம்மத்தின் மீது இருந்த கவலை அவர்கள் எப்படி வெளியாக்கினார்கள். கடைசி நேரத்தில் சொன்னார்கள், நபியவர்கள் மௌத்தாகும் பொழுது யார் அமீராக வர வேண்டும் என்று சில அடையாளங்களை நபியவர்கள் சொல்லிவிட்டு மௌத்தாகிவிட்டார்கள். அதில் நாம் எந்த வேற்றுமை இல்லாமல் அழகாக எல்லோரும் ஒன்றுபட்டு அபூபக்கரை தெரிவு செய்தோம். அபூபக்கர் அவர்கள் நபியவர்களுடைய மௌத்துக்கு 2 வருஷத்துக்கு பிறகு 2 வருடத்தில் அவர்கள் மௌத்தாகும் பொழுது என்னை நியமித்து விட்டு சென்றார்கள். என்னுடைய 10 வருடம் நீடித்தது. அது உலகத்தில் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தது. உமர் ரலியல்லாஹுடைய கிலாஃபத் என்பது அது உலகத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய துஆ, அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ ஸபீலிக் வஜ்அல் மௌத்தி ஃபீ பலதி ஹபீபிக். நபி அவர்கள் உஹது மலையில் இருக்கும் பொழுது உஹது மலையின் மீது காலை அடித்து உஹதே அசையாதே உசும்பாதே நடுங்காதே என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு என்ன சொன்னார்கள், உன் மீது ஒரு நபியும் ஒரு சித்திக் அபூபக்கரும் 2 ஷஹீதுகளும் இருக்கிறார்கள்.
இதோ உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த ஷஹாதத்தை பிறப்புகிறார்கள். அல்லாஹும்ம ர்சுக்னி ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக் வஜ்அல் மௌத்தி ஃபீ பலதி ஹபீபிக். கண்ணியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் எங்களுடைய உள்ளத்துல அல்லாஹ்வுடைய பாதையில் மரணிக்க வேண்டும் என்ற அந்த துடிப்புள்ளவர்களாக வாழ வேண்டும். நபி அவர்கள் லவதித்து அன் உக்தல் சும்ம உஹ்யா சும்ம உக்தல் சும்ம உஹ்யா சும்ம உக்தல் சும்ம உஹ்யா சும்ம உக்தல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்படுகிறார்கள். நபி அவர்களுக்கு சொத்துடைய, பொருளுடைய, பணத்துடைய, ஆட்சியுடைய மோகம், ஆசை என்பது கிடையாது. நபியுடைய ஆசை என்ன? அல்லாஹ்வுடைய பாதையில் நான் ஷஹீதாக்கப்பட வேண்டும், திரும்ப எனக்கு அல்லாஹ் ஹயாத்தை தர வேண்டும், நான் திரும்ப ஷஹீதாக்கப்பட வேண்டும், திரும்ப நான் ஹயாத்தை பெற வேண்டும், திரும்ப ஷஹீதாக்கப்பட வேண்டும், திரும்ப ஹயாத்தாக்கப்பட வேண்டும், திரும்ப ஷஹீதாக வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய விருப்பம் என்னவாக இருக்கும் யாருக்கு தெரியும்? அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் விரும்பினார்கள், நபி அவர்களும் விரும்பினார்கள். அவர்கள் இருவருக்கும் அல்லாஹ்வுடைய பாதையில் சென்று குத்தப்பட்டு கொல்லப்பட்டு ஷஹீதாகும் அந்த நிலைமையை அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. ஆனா உலமாக்கள் எழுதுகிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சக்கராத் நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த தொண்ட குழியை விவரித்தார்கள். அந்த யகூதி பெண்மணி நபி அவர்களுக்கு கொடுத்த விஷத்தின் தாக்கம் நபியுடைய சொந்த குழியில் ஏற்பட்டது. அல்லாஹ் அந்த விஷத்தின் தாக்கத்தின் மூலமாக ஒரு வகையான ஷஹாதத்தை நபி அவர்களுக்கு நசீவாக்கினார். ஆக்சிடென்ட்ல மௌத்தாக கூடியவரும் ஷஹீத்தான், பிரசவத்தில் மௌத்தாகும் அந்த தாயும் ஷஹீத்தான். ஒரு பொருளை பறிக்கும் பொழுது ரஜுலுன் யுரீது அஹ்த மாலி, என்னுடைய பணத்தை பறிக்க வருகிறார், லா துஅதிஹி, கொடுக்காதே, லவ் காத்தலனி ஃபகாத்தில்ஹு, என்னுடன் சண்டை செய்தால் நீரும் சண்டை செய், உன்னுடைய பொருள் அது பேனாவாக இருக்கலாம், பாதுகாத்துக்கொள். ஃபைன் காத்தலனி ஃபஅன்த ஷஹீதுன், என்னை அவன் கொலை செய்தால் நீ ஒரு ஷஹீதாகி விடுவாய். ஃபைன் காத்தல்துஹு, நான் அவனை கொண்டு விட்டால் ஃபஹுவ ஃபின்னார், அவன் நரகவாதி என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, ஷஹாதத்துக்கு மிக விசாலமான கருத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய பாதையில் மன் காத்தலில் தகூன கலிமத்துல்லாஹி அல்-உல்யா, அல்லாஹ்வுடைய கலிமா உயர வேண்டும் என்பதற்கு ஹஜரத் ஹம்ஸா ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதானார்கள், முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதானார்கள், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் அவர்கள் ஷஹீதானார்கள். பலரும் இப்படி ஷஹீதானவர்கள் ஏராளம். உம்மு வரகா என்ற அந்த குர்ஆனை மரணம் செய்த தாய் அல்லாஹ்வுடைய பாதையில் மரணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஷஹீதானார்கள். உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா நபியிடத்தில் துஆ செய்து ஷஹீதானார்கள். அல்லாஹ் பல பெண்மணிகளுக்கு, சுமையா ரலியல்லாஹு அன்ஹா உயிரை கொடுத்து தீனுக்கு ஷஹீதானார்கள். மௌத் வரதான் செய்யும், யாராலும் தடுக்க முடியாது, எந்த நேரம் வரும் என்று சொல்ல முடியாது. மௌத்தை எதிர்பார்த்திருப்பது மிக சிறந்தது. அல்லாஹும்ம பாரிக் லி ஃபி மௌத்தி மா பாதல் மௌத், மௌத்திலும் மௌத்துக்கு பிறகும் பரக்கத் செய்ய வேண்டும் என்று துஆ செய்ய நபி அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் இந்த வீர மரணத்தை பெற வேண்டும் என்ற ஆசை ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டும். இல்லை நான் நயவஞ்சகத்தனம் என்று சொல்லியிருக்கிறார். மௌத் வரதான் செய்யும், வாகனத்தில் வரும், விமானத்தில் வரும், திடீர் விபத்திலும் வரும். அல்லாஹ் நல்ல முடிவை தா, ஈமானுடன் மௌத்தை தா என்று கேட்டுக்கொண்டே இருப்பதுடன் உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்டதை அல்லாஹ் அவர்களுக்கு நசீவாக்க. ஆனா அந்த நேரத்திலும் எனக்கு பிறகு இந்த பொறுப்பை யார் சுமப்பது, இந்த நிர்வாகத்தை யார் நடத்தும்? அதை நபி அவர்கள் மௌத்தாகும் பொழுது 1,24,000 இருந்த இந்த சஹாபாக்களுடைய தொகை பல லட்சமாக மாறிவிட்டது. மதீனாவை மக்காவையும் இருந்தது எகிப்து வரைக்கும் போய்விட்டது. அதை பெருகிக் கொண்டே போகிறது. பஞ்ச்கோர், ஈரானுடைய ஒரு பாகிஸ்தானை தொட்டிருக்கும் அந்த ஊர் பஞ்ச்கோர், 5 கபர்கள். உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் 5 சஹாபாக்கள் அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதனால் அந்த ஊருக்கு பஞ்ச்கோர் என்று பார்சியில் 5 கபர்கள் என்று சொல்லப்படுகிறது. அங்கு வரைக்கும் ஆட்சி போய்விட்டது. இப்ப இதை பாதுகாக்கிறதுக்கு யார் பொறுப்பானவர் என்ற பொறுப்பை உமர் ரலியல்லாஹு அந்த தோல் புஜத்தில் அல்லாஹ் அந்த சுமையை கொடுத்திருக்கிறார். உமர் ரலியல்லாஹு ஒரு அழகான தீர்மானத்தை எடுக்கிறார்கள். சொல்கிறார்கள், அலி, உஸ்மான், அப்துல் ரஹ்மான், சஅத், சுபைர், தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹும், அலி இப்னு அபி தாலிப், உஸ்மான் இப்னு அஃபான், அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப், சஅத் இப்னு அபி வக்காஸ், ஜுபைர் இப்னு அவ்வாம், தல்ஹா இப்னு உபைதுல்லா, இவர்கள் 6 பேரிலிருந்து தெரிவு செய்யப்பட வேண்டும். என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த சாத் அவர்களை நான் இங்கு, சயீத் அவர்களை இங்கு அப்புறப்படுத்தி விடுகிறேன். அவருக்கும் எனக்கும் ஒரு குடும்ப உறவு இருக்கிறது. ஆனால் என்னுடைய மகன் அப்துல்லா இப்னு உமர்
சுன்னாக்களில் மிக பற்றுள்ளவர், நபியுடைய சுன்னாக்களை அனுபவமாக பேணியவர். அவர் ஒரு பார்வையாளராக இருப்பார். அவருக்கு இந்த 6ல் ஒன்றாக வருவதற்கு அனுமதி கிடையாது. ஆனால் ஒரு மகனுடைய தகப்பனுடைய ஒரு வாரிசாக நபியுடைய உண்மையான சுன்னாக்களை பின்பற்றிய ஒரு சாலிகான மனிதராக சென்ற குத்பாவில் நான் குறிப்பிட்டேன். ஒரு வாலிபர் தஹஜ்ஜுத்தை விட்டுவிட்டிருக்கிறாரே என்று நபி அவர்கள் ஒரு வார்த்தை சொல்ல ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு உமர் மௌத் வரைக்கும் தஹஜ்ஜுத்தை விடாமல் தொழுது வந்தார்கள். அந்த அப்துல்லாவை ஒரு பார்வையாளராக வைத்து சொன்னார்கள், சுஹைப் ரூமி, நீங்க 3 நாளைக்கு தொழுகை நடத்த வேண்டும். இந்த 6 பேர்ல ஒருவர் தொழுகை இமாமத் செய்யக்கூடியதாக இருக்கக்கூடாது. இந்த 6 பேரில் ஒருவரை அமீராக கலீஃபாவாக தெரிவு செய்ய வேண்டும். அதற்கு சில விவரங்களை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள். அதை நான் நீடிப்பதற்கு எனக்கு நேரம் இருக்காது. இன்று வேறொரு சந்தர்ப்பத்தில் அதை சொல்வோம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் 6 பேரில் ஒருவரை தெரிவு செய்ய வேண்டும் என்று அவர்கள் சொல்ல, 6 பேரில் ஒருவரை தெரிவு செய்வதற்கு அல்லாஹ் சிலருக்கு கொடுத்திருக்கக்கூடிய நுணுக்கம், அல்லாஹ் சிலருக்கு கொடுத்திருக்கக்கூடிய பணிவு, அல்லாஹ் சிலருக்கு கொடுத்திருக்கக்கூடிய திறமை, அல்லாஹ் தீனுக்கு பயன்படுத்தப்படும் பொழுதே உம்மத்துக்கு பயனுள்ளதாக மாறுகிறது. நானும் நீங்களும் இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை நான் பேசிக் கொண்டிருப்பது வெறுமனே ஹிலாஃபத்தை சொல்வதற்கு மாத்திரமல்ல, இதில் பல விஷயங்களை உள்ளடக்கி இருக்கிறது. ஒவ்வொன்றும் நமக்கு படிப்பினைக்குரியது. மேலான சகோதரர்களே, சமீபத்தில் ஒரு சகோதரர், அவர் தெரியாதனமாகத்தான் அதை செய்திருப்பார் என்று நினைக்கிறேன், கதாபியுடைய மரணத்தையும் உஸ்மான் ரலியல்லாஹுடைய மரணத்தையும் அவர் ஒப்பிட்டு பேசியிருக்கிறார். அது எந்த வகையிலும் பொருத்தமானதல்ல. எந்த வகையிலும் கதாபியுடைய மரணத்தையும் ஹஜ்ரத் உஸ்மானுடைய மரணத்தையும் ஆட்சியுடைய அமைப்பையும் ஒரு தூசிக்கும் இன்றைய கதாபியுடைய அணுகுமுறையும் ஹஜ்ரத் உஸ்மானுடைய அணுகுமுறையும் சுப்ஹானல்லாஹ், சொர்க்கத்துக்கு நன்மாராயம் பெற்ற அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களுடன் அவர்கள் நடந்து கொண்ட விதம், அவர்களுடைய பேணுதல் தக்வா, அவர்களுடைய உள்ளட்ச பயம், அவர்கள் விட்டு கொடுத்த ஆட்சி, அவர்கள் இறுதி நேரத்தில் நடந்து கொண்ட விதம், சுப்ஹானல்லாஹ், அதுக்கும் இதுக்கும் எந்த வகையிலும் ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. நான் அதை நீடித்துக் கொண்டு போக விரும்பவில்லை, வெறுமனே தொட்டு காட்ட விரும்புகிறேன். ஒருவர் தெரியாதனமாக எழுதிவிட்டார், அவருக்கு நாம் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்போம், அவருக்கு முடியும் என்றால் சொல்லி காண்பிப்போம். இதோ பாருங்கள், படியுங்கள். இப்படியாக உஸ்மானையும் ஹஜ்ரத் கதாபியையும், உஸ்மான் ரலியல்லாஹு அவருடைய ஆட்சியையும் கதாபியுடைய ஆட்சியையும் ஆனால் ஒரு விஷயத்தை நாம் சொல்வோம், கதாபியுடைய இஸ்லாத்துக்கு முரணான பலவிதமான அணுகுமுறைகளை நிச்சயமாக இஸ்லாம் அதை அனுமதிக்க மாட்டாது. அதை ஆட்சி செய்வது இஸ்லாம் ஒரு வரையறையை கொடுத்திருக்கிறது. சஹாபாக்களுடைய வரலாறை படித்து வருகிறீர்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு எப்படி ஆட்சி செய்தார்கள், தன்னுடைய செல்வத்தை எப்படி தாராளமாக தர்மம் செய்தார்கள். இப்பொழுது படித்தீர்கள், உமர் ரலியல்லாஹு, அபூபக்கர் ரலியல்லாஹுடைய பொருளாதார நெருக்கடி நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு எப்படி நடந்து கொண்டார்கள். சுப்ஹானல்லாஹ், அந்த தாராள உள்ளம் அது நிச்சயமாக உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அல்லது அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கும் இடத்தில் உமர் இப்னு அப்துல் அசீஸுக்கும் முஆவியா ரலியல்லாஹு அவர்களையும் ஒப்பிட்டு ஒருவர் ஒரு கேள்வி கேட்ட நேரத்துல சொன்னாங்க, எனக்கு ஒட்டகத்துடைய கால் தூசி கூட முஆவியா ரலியல்லாஹு அவர்களையும் பின்னால வந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் அல்லது அப்துல்லா இப்னு முபாரக்கை ஒப்பிட்டு பேச முடியாது. சஹாபி தான் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு உயர்வையும் கண்ணியத்தையும் கொடுத்திருந்தார். நாம் யார்? அவர்கள் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் பெற்றவர்கள். ஆனா ஒரு விஷயத்தை நாம் கண்டிப்போம். அது என்னது? குற்றவாளி தான் கதாஃபி, ஆனா கொல்லுவது இப்படி அல்ல. இஸ்லாம் குற்றவாளியையும் கொல்லுவதற்கு ஒரு முறை சொல்லி தந்திருக்கிறது. குர்பான் அறுக்கும் அந்த ஹதீஸை விவரிக்கும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம், அறுக்கும் பொழுதே முறையாக அருங்கள், தண்டனை கொடுத்து கத்தல் செய்யும் பொழுதே முறையாக கத்தல் செய்யுங்கள். நபி அவர்கள் கத்தல் செய்யும் பொழுது முறையாக கத்தல் செய்ய வேண்டும். அறுக்கும் பொழுது ஒட்டகத்தையோ மாடையோ ஆடையோ முறையாக அறுக்க வேண்டும். கத்தியை அதுக்கு முன்னால தீட்டாதீர்கள். இஸ்லாம் குற்றவாளிகளை தண்டிக்கும் முறையையும் மிக அழகாக சொல்லி தந்திருக்கிறது. அதை நீங்கள் படிக்க வேண்டும். என்னுடைய தலைப்பை விட்டு நான் நகர்ந்து விடுவேன். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள், ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அவர்கள், சாத் இப்னு அபி வக்காஸ் அவர்கள்,
ஜுபைர் அவ்வா அவர்கள் தல்ஹா ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள், உங்களில் யார் இந்த பொறுப்புல இருந்து நீங்கிக் கொள்றீங்க? சுப்ஹானல்லாஹ். சஅத் அந்த பொறுப்பை அப்துல் ரஹ்மானுக்கு கொடுக்க, ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த பொறுப்பை ஹஜ்ரத் அலிக்கு கொடுக்க, தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் அந்த பொறுப்பை ஹஜ்ரத் உஸ்மானுக்கு கொடுக்க, 3 பேர் இந்த பொறுப்புல இருந்து நீங்கிக் கொள்ள, ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் நானும் இதிலிருந்து நீங்கிக் கொள்கிறேன், உஸ்மானும் அலியும் உங்கள் இருவருக்கு மத்தியில் தான் இப்போ இந்த தெரிவு இருக்கிறது என்று அவர்கள் அந்த இருவரிடத்திலும் பேசி இறுதியாக மதீனாவுடைய மஸ்ஜிதில் அனைவர்களையும் அழைத்து மஷூரா செய்து, நான் இந்த பொறுப்பை ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய கையில் ஒப்படைக்கிறேன் என்று அவர்கள் மிக சிறப்பாக ஒப்படைத்த அந்த சம்பவமும் நமக்கு படிப்பினையாக வந்திருக்கிறது. உலகத்துல அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்களுடைய மனப்பான்மை உள்ளவர்களாக மாற வேண்டும். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்களுடைய விட்டு கொடுப்பும் தாராள தன்மையும், ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய நிர்வாகத்தை எடுத்து சிறப்பாக செய்ததையும் நாம் தொடர்ந்து மேலான சகோதரர்களே பல நிகழ்வுகளில் நாம் இதை படிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன் சொல்லும், வஅதல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் وعملوا الصالحات لا يستخلفنهم في الارض كما استخلف الذين من قبلهم ولا يمكنن لهم دينهم الذي ارتضى لهم ولا يبدلنهم بعد خوفهم امنا என்று அல்லாஹ் சொல்லும் இந்த குர்ஆனுடைய சூரத்து நூருடைய 55ஆம் திருவசனத்தில் அல்லாஹ் சொல்லும் ஒரு விடயத்தை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். அல்லாஹ் வாக்களித்த ஆட்சியை சஹாபாக்களுக்கு கொடுத்தான். அதிலும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அந்த காலம் ஜகாத்தை கூட ஒரு காலம் வந்தது. அந்த ஜகாத்தை எடுப்பதற்கு ஆள் இல்லாமல் அல்லாஹ் அவர்களுடைய கிலாஃபத்துடைய அந்த விசால தன்மையை அந்த அளவுக்கு செழிப்பாக ஏற்படுத்தி தந்தான். மேலான சகோதரர்களே, அல்லாஹ் அவர்களுடைய ஆட்சியில் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை அவர்கள் நிறைவேற்றிய விதம் நமக்கு நிச்சயமாக அது படிப்பினையாக அமைந்திருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் அதை நாம் படிப்பினையாக பெற்றுக்கொண்டே அதை தொடர வேண்டும். நம்முடைய நிர்வாகத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலும் இது படிப்பினையாக அமைய வேண்டும். கண்ணியமானவர்களே, பொதுவாக இன்று ஜுல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். ஜுல்ஹிஜ்ஜா மாதத்துல நாள சவுதியில 9ஆம் பிறை என்று பிரகடனப்பட்டது. சவுதியுடைய அரசாங்கம் அது இன்று நாளை தினம் 9ஆம் பிறையாக அரபாவுடைய நாளாக அதை பிரகடனப்படுத்தியிருக்கிறது. இலங்கையில 9ஆம் பிறை ஞாயிற்றுக்கிழமையாக அமைந்திருக்கிறது. திருநாள் சவுதியில் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்க, இலங்கையில் திங்கட்கிழமையாக இருக்க போகிறது. இது பலருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. பலரும் இது என்ன என்று ஒரு சந்தேகமான நிலைமையை எடுத்துக்கொள்ளும் ஒரு காட்சியை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. இதுக்கு ஒரு சில தெளிவுகளை தந்து குத்பாவை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். கனிமான சகோதரர்களே, பெரியார்களே, இப்படியான நிகழ்வு என்பது இது இந்த வருடம் மாத்திரமல்ல, வருடா வருடம் இருந்து வரும் ஒரு நடைமுறையான ஒரு அமலாக இருந்து வருகிறது. உலகமெல்லாம் இப்படிதான். எல்லா நாடும் பெருநாளை சவுதியுடைய பெருநாளாக கொண்டாடுவதாக இல்லை. ஒவ்வொரு நாட்டுக்கும் ரமலானுடைய நோமும் அப்படிதான். லைலத்துல் கத்ர் அங்க டிவியுடைய காட்சிகளை பார்க்கக்கூடிய நாங்க, அரபாவுடைய காட்சி நாளைக்கு பார்க்கக்கூடிய நாங்க, இதுல ஒரு சந்தேகத்துக்குள்ளவர்களாக மாறிவிடுகிறோம். இந்த நிலைப்பாடு எங்களுக்கு மாற வேண்டும். ஒரு சந்தேகமற்ற ஒரு தெளிவான நிலைப்பாட்டில் எங்களுடைய அமல்களை செய்ய வேண்டும். ஜமியத்துல் உலமா, பெரிய பள்ளி, அத்துடன் சேர்ந்து கொண்ட முஸ்லிம் கல்ச்சரல் சமூக கலாச்சார பண்பாடுகள் அமைச்சு இதுவும் சேர்ந்து அறிவிக்கும் இந்த அறிவித்தல பெருநாள் 7 எங்களுடைய பலருடைய வேண்டுகோளுக்கு நாங்க அரசாங்கம் 7ஆம் தேதி திங்கட்கிழமையை ஒரு ஹாலிடேயாக பிரகடனப்படுத்தியிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அரசாவுடைய நோன்பு லைலத்துல் கத்ருடைய இரவு சவுதியுடைய நாளாக நாங்களும் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற இன்டர்நேஷனல் ஒரே முறையாக இருக்க வேண்டும் என்று ஒரு சாராருடைய வாதம் இருக்குது. அதை நாங்க விவாதிக்க, தர்க்கிக்க, சண்டை சச்சரவுக்கு போக இல்லை. உலகத்துடைய
அதிகமான உலமாக்கள் எடுத்துக்கொண்ட முடிவும் இலங்கையில ஜமியத்துல் உலமா நாட்டுடைய எல்லா அமைப்புகளையும் ஒன்று சேர்த்து எடுத்த தீர்மானம் 5 அடிப்படையாக அமைந்திருக்கிறது. சர்வதேச பிறை அல்ல, உள்நாட்டு பிறை. அது நோன்பு பெருநாளாக இருக்கலாம், ஹஜ் பெருநாளாக இருக்கலாம். ஹஜ் பெருநாளைக்கு ஒரு சட்டம், நோன்பு பெருநாளைக்கு இன்னொரு சட்டம் என்பது அல்ல, எல்லாம் ஒன்றுதான். அந்த டிவி இந்த டிவில அந்த ஊர்ல இந்த ஊர்ல தகவல் வர்ற காரணத்தினாலதான் இப்படி நாங்க பதறி கொள்கிறோம். முன்னைய காலத்துல இது ஒரு பிரச்சனையாகவே இருக்கல. சஹீஹ் முஸ்லிமுடைய ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர்களுடைய அடிமை குறைபுடைய அந்த ரிவாயத், ஷாம் தேசத்தில் ஒரு நாள், மதீனாவில் வேறொரு நாள் இருக்கிறதே என்ற அந்த கேள்வி கேட்கப்பட்ட பொழுது, ஆம், அவர்கள் பார்த்த குறை அவர்களுக்கு, நாம் பார்த்த குறை நமக்கு என்ற ஒரு தீர்மானத்தை அழகாக எடுத்திருக்கிறார்கள். இதை பிரச்சனைக்கு உள்ளாக்கிக் கொள்ளக்கூடாது. சஹீஹ் முஸ்லிமுடைய இந்த ஹதீஸ் ஒரு ஊருக்கு மற்ற ஊர், ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாடு வித்தியாசமாக இருக்கும் என்பதை சஹாபாக்கள் ஆக்கதா அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா இப்னு அப்பாஸ் சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிதான் நமக்கு ஏவி இருக்கிறார்கள் என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கும் பொழுது நாம் ஒரு நாளும் இதில் சந்தேகப்பட்டுக் கொள்ளக்கூடாது. 5 விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 1வது, சர்வதேச புறை அல்ல, இந்த நாட்டு புறதான். 2வது, நாம் வெற்று கண்களால் பார்க்கும் பிற கருவிகளால் அல்ல. 3வது, சாட்சிகளூடாக நிரூபிக்கப்படும் பிற தவிர வேறொரு முறை அல்ல. 4வது, இன்றைய நாள் பிறை காணும் நாள் அல்ல. இன்றைய 27ஆம் திகதி சென்ற மாதம் பிறை பார்க்கும் நாள். ஜமியத்துல் உலமா இதுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. பெரிய பள்ளி பல 100 வருடங்களாக இதை செய்து வருகிறார்கள். ஜமியத்துல் உலமா கேலண்டர் மாதம் வெளியாகிறது. பெரிய பள்ளியில் ஜமியத்துல் உலமா, முஸ்லிம் ரிலிஜியஸ் கல்ச்சரல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி, இன்னும் பெரிய பள்ளி எல்லாரும் சேர்ந்து இத மிக முக்கியத்துவம் கொடுத்து பார்த்து வருகிறோம். இது ரமதானிலும் துல்ஹிஜ்ஜாலும் மட்டும் பேசுற விஷயம் அல்ல. ஒவ்வொரு மாதமும் இதனாலதான் அந்த கேலண்டரை வாங்குங்க, ஒரு 150, 200, 300 ரூபாய் கொடுத்து மாதம் ஒரு 12 மாதத்துக்கு உங்களோட வீட்டுக்கு கேலண்டர் வரட்டுமே, அதை எடுங்க என்று சொல்லி இங்க குழந்தை ஜும்மாலை அறிவிச்சு நாம் இதை வலியுறுத்தி இருக்கிறோம். ஏன் இந்த சந்தேகங்கள் வரக்கூடாது, தெளிவாக இஸ்லாமிய பிற என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு ஜமியத்துல் உலமா எடுக்கும் முயற்சியை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் இந்த வெளியீட்டு ஒரு ஏற்பாடு ஒன்று செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, 27ஆம் தேதி நாடெல்லாம் பாருங்கள் ஒரு மாசமாக அறிவிச்சும் யாருமே 27ஆம் தேதி ஜுல்காதாவுடைய பிறை பார்த்ததாக அறிவிக்கவில்லை. 27ஆம் தேதி இரவு தீர்மானிக்கப்படுகிறது, நாளை 28 ஜுல்காதாவுடைய முதல் 30ஆம் பிறை. அப்ப 28 30ஆக பூர்த்தி செய்து 29 ஜுல்ஹிஜ்ஜாவுடைய 9 1ஆம் பிறை 30 31 1 2 3 4 5 6 7 10ஆம் பிறையாக இருக்கும். அப்ப 6 9ஆம் பிறையாக இருக்கும். அரஃபா உடைய நோன்பை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அரஃபா நிகழ்வது 9ஆம் பிறை அன்று. 9ஆம் பிறை உலகத்துக்கு எந்த நாள் இருக்குமோ அந்த நாள் தான் அரஃபாவுடைய நோன்பாக இருக்கும். அங்கு அரஃபா நாளைக்கு, ஏன் அவர்கள் எமக்கு முன்பு ஒரு நாள் பிறை கண்டிருக்கிறார்கள். அவர்கள் எமக்கு முன்பு ஒரு நாள் பிறை கண்டதினால் நாளை அவர்களுடைய அரஃபாவுடைய தினமாக இருக்கும். எங்களுக்கு அரஃபாவுடைய தினம் அது ஞாயிற்றுக்கிழமையாகத்தான் இருக்கும். இது ஒரு பிரச்சனைக்குரிய விடயம் அல்ல என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை அல்லாமா இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஃபதாவா இப்னு தைமியா என்ற கிரந்தத்தில் 25ஆம் பாகத்தில் 202ஆம் பக்கத்தில் அவர்களிடத்தில் மதீனாவாசிகள் இந்த கேள்வியை கேட்ட பொழுது அவர்கள் இதே வார்த்தைகளை இப்படிதான் அவர்கள் ஃபத்வா கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் இடத்தில் கேட்கப்பட்டது
பிறை சுல்ஹிஜ்ஜாவை மதீனா வாசிகள் வித்தியாசமாக கண்டார்கள், அல்லது அங்கு ஒருவர் சாட்சி கொடுத்து அங்கு தீர்மானம் தீர்மானிக்கக்கூடிய காதை இல்லை என்று தீர்மானித்திருக்கிறார். அப்படி என்று சொன்னால் வித்தியாசமாக இருக்கிறே. மக்கா 10 இருக்கும், நாம் அங்கு 9 இருக்கும், இங்கு மாற்றமாக இருக்கும். நாம் அங்கு அரபா முதல் நாள் வந்திருக்கும், இங்கு 10வது நாளாக அங்கு பெருநாள், இங்கே நோன்பு. அவர்கள் சொன்னார்கள், ஆம் யசூமுன தாசிஃப் தாயிர் அல் மஅரூஃப், அவர்கள் 9ஆம் நாள் தான் பிறை நோன்பு பிடிப்பார்கள். வைன் கான ஃபி நஃப்ஸில் அம்ர் யகுன் ஆஷிரன், அது 10வது நாளாக இருந்தாலும் அப்படிதான் செய்யப்படும் என்று நபியுடைய ஹதீஸ். ஸௌமுக்கும் யௌம தஸூமூன் வ ஃபித்ருக்கும் யௌம துஃப்திரூன் வ அத்ஹாக்கும் யௌம துதஹூன் என்று அபூ தாவூத், திர்மிஸி போன்ற கிரந்தங்களில் வந்திருக்கக்கூடிய நோன்பு நோட்பதை அது மக்கள் நோக்கும் நோன்பாக இருக்கும். பெருநாள் கொண்டாடுவது மக்கள் கொண்டாடும் பெருநாளாக இருக்கும். உதுஹியா கொடுப்பது அங்கே நீங்கள் கொண்டாடும் அந்த உதுஹியாவாக இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஃபல் ஃபித்ரு யௌம யஃப்துருன் நாஸ் வல் அத்ஹா யௌம யுதஹின் நாஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை திருமதியிலும் பதிவு செய்திருக்கிறார்கள். ஆக இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹ் அவர்களும் இந்த கூற்றை மிக தெளிவாக முன்வைத்திருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த சந்தேகங்களில் நாம் ஆளாகிக் கொள்ளாமல் நிலையாக அழகாக எமக்கு எடுக்கப்பட்டிருக்கும் தீர்மானத்தின்படி நாம் ஞாயிற்றுக்கிழமை 9வது நோன்பை பிடிக்க முடியும். யாருக்கும் மனம் விரும்புது எத்தண்டு பிடிக்க, தாராளமாக பிடிங்க, என்ன பிரச்சனை இருக்குது? நோன்பு பிடிக்கிறதுல எந்த தடையும் இல்லை. சுல்ஹிஜ்ஜா நீங்க முதல் பிறையிலிருந்து மாஷா அல்லாஹ் எத்தனை வாலிபர்கள், எத்தனையோ பெண்மணிகள் தன்னுடைய நோன்பு கதாவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஈதுல் அத்ஹாவுடைய துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் பிறையிலிருந்து நோன்பு பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஏராளமான ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள் சந்தோஷமாக இருக்குது. எத்தனையோ வாலிபர்கள் இந்த நாட்கள்ல நோன்பு பிடிச்சு கொண்டிருக்கிறார்கள். நாளைக்கும் பிடிப்பார்கள், நாளன்றைக்கும் பிடிப்பார்கள். உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் பிடிக்கணுமா? பிடிங்க. நீங்க சனிக்கிழமையும் சேர்த்து கொண்டு பிடிக்கணுமா? பிடிங்க. உங்களுக்கு மேலான சகோதரர்களே, இதுக்கு முதல் நீங்க பிடிச்சீங்களா? பிடிங்க. இது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் அல்ல. இதை மக்களுக்கு தவறிழைத்து விட்டார்கள், பிழை செய்து விட்டார்கள், அப்படி செய்கிறார்கள் என்று தவறான பேச்சுகளை பேசாம யார் அப்படி பேசுறீங்களோ தவிர்த்து கொள்ளுங்க. மேலான சகோதரர்களே, ஜமியத்துல் உலமா எடுத்த அழகான தீர்மானத்தை திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். முதலாவது சர்வதேச பிறை அல்ல, உள்நாட்டு பிறை. எங்க நாட்டில தான் பிறையை பார்ப்போம். இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், மலேசியா, தாய்லாந்து, சிங்கப்பூர், சவுதி, லிபியா, ஈராக் அல்லது அமெரிக்கா, லண்டன் பார்த்த பிறையை வச்சு இலங்கை தீர்மானம் எடுக்க மாட்டாது. இலங்கையுடைய நாட்டு பிறையை வச்சுதான் தீர்மானம் எடுக்கும். இரண்டாவது, வெற்று கண்களால் பார்க்க வேண்டும், கருவிகளை கொண்டு அல்ல. சாட்சி சரியாக நிரூபிக்கப்பட வேண்டும் பிறை கண்டதற்கு. நாலாவது, இன்றைய தினம் புறப்பாக்கக்கூடிய சாத்தியக்கூறே இல்ல. சூரியன் உதிப்பதற்கு மறைவதற்கு முன்பு சந்திரன் மறைந்து விட்டது. அன்றைய தினம் சாத்தியக்கூறே கிடையாது. அப்படியான ஒரு நாள்ல யாரும் நான் கண்டேன் என்று வந்து சொன்னா காது தீர்ப்பெடுப்பார் இல்ல. அன்றைய தினத்துல இல்ல நான் நோம்பு பெருநாள் கொண்டாட போறேன் என்று யாரும் கொண்டாட வேணும் என்று முன் வந்தா நீங்க தனிப்பட்ட முறையில் உங்களோட வீட்டுக்கு செஞ்சுக்கோங்க, மக்களை குழப்பாதீங்க என்ற ஒரு தீர்மானத்தை ஜமியத்துல் உலமா அழகாக எடுத்திருக்கிறது. இதை எல்லா உலமாக்களும் சேர்ந்து எடுத்த ஒரு தீர்மானம். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில நீங்க கொண்டாடணுமா, வீட்டுக்குள்ள கொண்டாடுங்க. போட்டு மக்களை விமர்சிச்சு பேப்பர்கள் அப்படி நியூஸ்களை கொடுத்து மக்களை குழப்பாதீங்க என்றத மிக பணிவன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். மேலான சகோதரர்களே, குர்பானுடைய காலம், குர்பான இந்த பௌத்த மதத்தவர்கள், இந்துக்கள் மாடு என்பது, பசு என்பது அவர்களிடத்துல ஒரு தெய்வமாக அல்லது அது ஒரு பாலுக்குரியதாக பலவிதமான கொள்கை உள்ளவர்கள் இருக்கும் காரணத்தினால எங்கள்கிட்ட ஒட்டகம் இந்த நாட்டில் இல்ல, ஆடு கொடுக்கிறதுக்கு இருக்குது. மாடும் கொடுக்க வேண்டிய இடங்கள்ல முறையாக
இஸ்லாம் சொன்ன முறைய நாங்க அந்நியர்கள் விளங்கும் விதத்துல எங்களுடைய அமைப்புகள் இருக்க வேண்டும். அசுத்தங்களை பாதையில போட்டுட்டு அதை மக்களை வெறுப்படையக்கூடிய விதத்துல அதை கட்டி எடுத்து அதுல முன்னுக்கு அதை தீட்டிக் கொண்டு அதை மோசமாக வாகனத்துல ஏற்றிக்கொண்டு நாட்டு சட்டங்களை மீறி நடக்காம நாட்டுடைய சட்டத்தையும் பேணி நாங்க ஒவ்வொரு வருஷமும் அதுக்கு உரியவர்களை நாடி அவர்களுக்கு நாங்க சொல்வதுண்டு. எங்களுடைய நாட்டுல மாடு அறுக்கிறதுக்குரிய சட்டம் ஒன்று இருக்குது, ஆனா அது அறுக்கிறதுக்கு முறையும் இருக்குது. அந்த முறையை பேணி நாங்க இந்த பெருநாளை இன்ஷா அல்லாஹ் சிறப்பாக கொண்டாடுவோம். சந்தேகங்கள் விவாதங்கள் தர்க்கத்தில் ஈடுபடாம தயவு செய்து இதுகளை இந்த பேச்சுகளை எடுத்துக்கொண்டு விவாதத்துக்கு வாங்க அதுக்கு வாங்க எந்த காரணத்தை கொண்டும் நாங்க யாரோடையும் நபி அவர்களும் இதுதான் நமக்கு படிச்சு தந்திருக்கிறாங்க. நபி அவங்களையும் எத்தனையோ பேர் விவாதங்களுக்கு அழைச்சாங்க. நபி அவங்க அந்த முறைய ஒரு நாளும் கடைபிடிச்சதில்லை. உண்மைய தனிப்பட்ட முறையில தீர்மானிக்காம 10 பேர் சேர்ந்து தீர்மானம் எடுக்காம இந்த நாட்டுடைய 250 மதரசாக்கள் ஆயிரக்கணக்கான உலமாக்கள் ஒன்று சேர்ந்து எடுத்திருக்கும் ஒரு தீர்மானத்தை மதிச்சு நடப்பதுதான் மாற்று கருத்துள்ளவர்களுக்கும் முறையாக இருக்கும். பல சந்தர்ப்பத்துல என்னுடைய அபிப்பிராயம் எப்படி இருக்குது என்று சொல்லக்கூடிய நேரத்துல சஹாபாக்கள் சொல்லிருக்கிறாங்க, ஜும்ஹூருடைய கூட்டாக உம்மத்துடைய கயிறுக்காக என்னுடைய கருத்தை நான் விட்டுக் கொடுக்கிறேன். இதுதான் பெருந்தன்மை. மேலான சகோதரர்களே, பெருந்தன்மையுடன் நடப்போம், அல்லாஹுடைய கட்டளைகளை மதிப்போம். வல்ல அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் இந்த ஹஜ்ஜுடைய மாதம் 4000 மக்கள் போயிருக்கிறார்கள். 40 லட்சம் மக்களும் இந்த வருடம் ஒருவேளை ஒன்று கூடுவார்கள். எல்லோருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் நாளை அரஃபாவுடைய தினத்தில அல்லாஹ் எல்லோருடைய பாவத்தை மன்னிச்சு எங்களுடைய நாட்டிலிருந்து போய்க்கக்கூடிய தூதர்களுக்கு அல்லாஹ் நல்ல தூதர்களாக அவர்கள் நாட்டுடைய தலையெழுத்தை மாற்றும் ஹாஜிகளாக திரும்பி வர வல்ல அல்லாஹ் கிருபை செய்வானாக. யா அல்லாஹ் இந்த வருட ஹஜ்ஜை நீ கபூல் செய்வாயாக. ஹாஜிகளுடைய ஹஜ்ஜை கபூல் செய்வாயாக. உலக முஸ்லிம்களுடைய வெற்றிக்கு காரணமாக அமைப்பாயாக. எல்லா விதமான தீங்கிலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக. எல்லா விதமான ஷர்லிருந்து பாதுகாப்பாயாக. முஸ்லிம்களை இந்த நாட்டில் கண்ணியமாக வாழ செய்வாயாக. யா அல்லாஹ் எமக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தருவாயாக. யா அல்லாஹ் கண்ணியத்தை உயர்வையும் தருவாயாக. பாதுகாப்பையும் ஹைரையும் தருவாயாக. யா அல்லாஹ் உன்னிடத்தில் நாம் ஹைரை நாடி நிற்கிறோம். யா அல்லாஹ் ஒற்றுமையுள்ள சமூகமாக ஒன்றுபட்டு வாழக்கூடியவர்களாக வேற்றுமையை கலைந்து யா அல்லாஹ் அன்புடன் பாசத்துடன் வாழக்கூடிய ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய எல்லா அமல்களையும் ஏற்றுக்கொள்வாயாக. தான தர்மங்களை ஏற்றுக்கொள்வாயாக. ஒவ்வொருவையாவை சிறப்பாக யா அல்லாஹ் இந்த இபாதத்தை முறையாக செய்யக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவர்களுக்கும் தருவாயாக. எங்களுடைய கவலைகள் துன்பங்கள் துயரங்களை போக்குவாயாக. எங்களுடைய மதரசாக்களை பாதுகாப்பாயாக. மஸ்ஜிதுகளை பாதுகாப்பாயாக. எங்களுடைய ஆண் பெண்களை பக்குவத்துடனும் தீனுடைய ஷரியாவுடைய கட்டளைகளுடனும் வாழ கிருபை செய்வாயாக. எங்களுடைய பொருளாதார நெருக்கடிகளை போக்குவாயாக. வியாபாரங்கள்ல வரக்க செய்வாயாக. ஹராமான தொழிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. எல்லா மறைமுகமான உதவிகளை செய்வாயாக. இந்த தீனை உலகம் எல்லாம் நிலநாட்டு முஸ்லிம்களாக எங்களை ஆக்கியருள்வாயாக. எமக்கும் மதீனாவுடைய மௌத்தையும் உன்னுடைய பாதையுடைய ஷஹாதத் தருவாயாக. வாஹிர் தஅவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பான சகோதரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த பயான் சம்மான் கோட் பள்ளியில் ரெக்கார்ட் செய்யப்பட்டதாகும். மேலும் இந்த பயானை www.masjid.com வெப்தளத்திலும் கேட்கக்கூடிய வசதிகளும் உண்டு என்பதை அறிய தருகிறோம்.